அனைவருக்கும் வணக்கம். இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. SSGDக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 39,481 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா வந்து 1176 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1061 வேக்கண்ட், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதற்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து SSGDயில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாபிக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள். ஸோ நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா வந்து 4 பார்ட் இருக்குது. பார்ட் A வந்து ரீசனிங், பார்ட் B வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேக்ஸ், பார்ட் C வந்து பார்த்தீங்கன்னா வந்து GK, பார்ட் D வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ். ஒவ்வொரு செஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தில் எழுதணும் அப்படின்னா வந்து 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மார்க். இதே தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து 0.25 மார்க் உங்களுக்கு கட் ஆகும். 4 கொஷின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அந்த 80 கொஷின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜிகேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எப்படி வந்து இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இது வந்து கண்டுபிடிக்கிறது வெறும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகேல டோட்டலாக எவ்வளோ கொஷின் இருக்குது? 20 கொஷின் இருக்குது. அந்த 20 கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின், ஹிஸ்ட்ரியிலிருந்து 2 கொஷின், ஜியாகிரஃபிலிருந்து 2 கொஷின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷின், பாலிட்டிலிருந்து 2 கொஷின், பயாலஜிலிருந்து 2 கொஷின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சியுமே பிரத்யேகமாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா புக் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 60 டாபிக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ இந்த SSGD எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மந்த்துக்கான வீடியோ வந்து போட்டுருவோம். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 20 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்குறாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல 5 கொஷின்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த டாப்பிக்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் டான்ஸ். டான்ஸ்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஃபோக் டான்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ்னா என்னது? பாரம்பரிய நடனம். பாரம்பரிய நடனம்னா மொத்தமாகவே ஒரு 8 டான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபோக் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடக்கூடிய நடனங்கள் தான். ஓகேங்களா? இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 1 ஆர் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஃபெஸ்டிவல், திருவிழாக்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபெஸ்டிவல்னா துலிப் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து கொனார்க் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது, பிகு ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் மினிமம் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கொஷின்ஸ். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் உங்களால் எந்த எக்ஸாமையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதவே முடியாது. ஸோ எஸ்பெஷலி ஜிடி கூட. ஓகேங்களா? ஜிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெடல் வின் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷூட்டிங்கில் ஒரே சீசனில் 2 மெடல் வந்து வின் பண்ணவங்க யார் அப்படின்னா மனு பாக்கர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுதலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதக்கம் என்ற ஒரே பெண்மணி யார் அப்படின்னா மனு பாக்கர் தான். ஓகேங்களா? மனு பாக்கர், அப்புறமா சரப்ஜோத் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி மெடல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வப்னில் குசேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடல் வாங்கியிருக்காரு. அப்புறம் அமன் ஷராவத் வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் மிக இளம் வயதில் இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா அமன் ஷராவத். இந்த மாதிரி அவங்க யார் என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்களுடைய துறைகள், அதாவது எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து 2 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க? கர்பூரி தாக்கூர் வாங்கியிருக்காரு, எல்கே அத்வானி வாங்கியிருக்காரு, சரண் சிங் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து யார் வாங்கியிருக்காங்கன்னா PV நரசிம்மராவ் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து யார் வாங்கியிருக்காங்கன்னா வந்து MS சுவாமிநாதன். அதுக்கடுத்து நோபல் பரிசுகள், அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், அதே பிறகு பத்மஸ்ரீ, இதெல்லாம் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? பத்ம விருதுகள் டோட்டலாக இந்த வருஷம் எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா 132 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வைஜெயந்தி மாலா ஆக்ட்ரஸ் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
பத்ம சுப்ரமணியம் பரதநாட்டியத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன். அதுக்கடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஓகேங்களா, சத்திய சோதனை புக்கு யார் எழுதுனது, அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்டு என்ற புத்தகத்தை யார் எழுதுனது, இந்தியா டிவைடட் என்ற புத்தகத்தை யார் எழுதுது, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ஓகேங்களா அருந்ததி ராய் வந்து பார்த்தா எழுதுனாங்க. இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து பார்த்தா வந்து ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தா கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா. சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியானா ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா, சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியானா இந்தியாவினுடைய முதன்மைகள். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான மலை எது, அதே மாதிரி வந்து பார்த்தா இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய மலை எது, அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்தியாவின் முதன்மைகள், அதே மாதிரி வந்து பார்த்தா இமயமலை இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஏறினாங்க இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா வந்து ஸோ கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து யுஎன்ஓ அண்ட் யுனெஸ்கோ. ஓகேங்களா, யுஎன்ஓ அப்படின்னா வந்து ஐநா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தா யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுனெஸ்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி கல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யுனெஸ்கோ தளங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்தா ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யுனெஸ்கோ தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்கோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ். ஓகேங்களா, சென்சஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடியில் எல்லா கொஸ்டின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேங்களா, சென்சஸ். அதுக்கடுத்து 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து சமண மதம் புத்த மதத்திலிருந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து மௌரிய பேரரசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், டெல்லி சுல்தானியர்களிலிருந்து ஒரு கொஷின், முகல்லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், மராத்தாஸ்லேருந்து மராத்தியர்களிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக சமய மாற்றங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், அதுக்கடுத்து முக்கிய நிகழ்வுகள் அதே மாதிரி வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின். என்ன சார் ஹிஸ்ட்ரியில் 2 கொஷின் தான் சொன்னீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கில் ஏதாவது 1 or 2 டாபிக் மட்டும் தான் வந்து அவங்க கொஷினாக கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால் இது எல்லாமே கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ஏதாவது 2 டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நில வழியாக 7 நாடுகள், லேண்ட் பவுண்டரிஸ் 7, சி பவுண்டரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 நாடு, லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7, சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, டோட்டலாக 9. இது கூட ரீசெண்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். நெக்ஸ்ட்டு கிளைமேட் அண்ட் வெதர். ஓகேங்களா, காலநிலை, அதுலேருந்து ஒரு கொஷின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண் மற்றும் பயிர் வகைகள், அதுலேருந்து ஒரு கொஷின். அதுக்கடுத்து தேசிய பூங்காக்கள். தேசிய பூங்காக்கள்லாம் வந்து காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது, மனாஸ் தேசிய பூங்கா எங்கே இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தா வந்து ஸோ அகசியமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அப்படின்போது சூரிய குடும்பம். ஓகேங்களா, சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள் இருக்குது, 8 கோள் இருக்குது. ஸோ அதனுடைய ரொட்டேஷன் ரெவல்யூஷன் இதை பற்றி வந்து பார்த்தா அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா இன்னர் பிளானட்ஸ் எது, அவுட்டர் பிளானட்ஸ் எது, உள்புற கோள் எது, வெளிப்புற கோள் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பாறைகள் மற்றும் எரிமலைகள். ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது அப்படின்னா வந்து பேரன் எரிமலை. ஸோ அது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபரில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தா எரிமலையை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. பாறைகள். ஓகேங்களா, உருமாறிய பாறை எது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தா கிரானைட் என்ன வகையான பாறை அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா இந்திய ஆறுகள் மற்றும் ஏரிகள். இதிலிருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவின் நீளமான ஆறு எது, கங்கை. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு ஏரி எது, சிலிக்கா ஏரி, சாம்பார் ஏரி அப்படின்றலாம் வந்து பார்த்தா வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னா என்னது, ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ரயில். ஓகேங்களா, ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜோன் இருக்குன்னா 18 ஜோன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா, பேர் மாற்றிருக்காங்க. அந்த அயோத்தி ராமர் கோயில் வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பேர் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான ஏர்போர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பாருங்கள். எக்கனாமிக்ஸில் தேசிய வருமானத்திலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, தேசிய வருமானம்னா ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன,
NDPனா என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து RBI அண்ட் பேங்கிங்லேருந்து பேங்கிங் RBI எப்போ உருவானது, அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க, அதனுடைய வேலை என்ன அப்படின்ட்டுலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பட்ஜெட் ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட் போட்டால் தான் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் திட்டங்கள்லாம் வந்து பண்ண வரும். ஸோ பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட்ன்ற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஆண்டு நிதிநிலை அறிக்கைனா என்னது, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல் 112 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 5 இயர் பிளான் அண்ட் நிதி ஆயோக், இதிலிருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வரும், உங்களுக்கு வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ்லையும் வந்து பண்ண வரும். இதில் இருந்து வந்து பார்த்தா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாவர்ட்டி அப்படின்னா அந்த வறுமை மற்றும் வேலையின்மை. வறுமை மற்றும் வேலையின்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக் இருந்தது. இப்போ சில நேரங்களில் மட்டும் தான் வந்து பார்த்தா கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இந்த வருஷம் எத்தனை ஷிஃப்ட் நடந்தது அப்படின்னா 54 ஷிஃப்ட் நடந்தது. 54 ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தா ஒரு 2-3 ஷிஃப்ட்டில் மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதுவும் முக்கியமானது. அதுக்கடுத்து பணம் மற்றும் பணக்கொள்கை எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின். பணம் மற்றும் பணக்கொள்கைனா ஒன்றும் கிடையாதுங்க. பணத்தில் CRRனா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, SLRனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொஸ்டின் கேட்பாங்க. பணம் எப்படி அச்சடிக்கிறாங்க, யார் அச்சடிச்சு வெளியிடுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாலிட்டி. ஸோ பாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸ் ஷெடியூல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பாலிட்டியில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் தான். ஓகே, இந்த நீங்கள் SSC GDயில் எந்த ஷிஃப்ட்டுக்கு போனீங்கனாலும் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர் பிளான். என்னது 5 இயர் பிளான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஸோ எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் யார் இருக்காங்க, லோக்சபா இருக்காங்க, ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. லோக்சபையினுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னா ஸ்பீக்கராக இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடாக ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் யார் வருவாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பண்ண வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார், ஓகேங்களா, கவர்னர் இருப்பாங்க. ஸோ CM வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வருவாங்க. அதுக்கடுத்து லோக்கல் கவர்மெண்ட்னா யார், ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, உள்ளாட்சி அமைப்பு. 73 சட்ட திருத்தம் 1992. ஸோ 74 சட்ட திருத்தம் 1992. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் ஸோ பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் பாடினா அரசியலமைப்பிலே சொல்லியிருப்பாங்க, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா அரசியலமைப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்னா முக்கிய திருத்தங்கள். ஓகேங்களா. ஸோ 61வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 42வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 73வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 74வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பாலிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ BJP கட்சியினுடைய தலைவர் யார், JP நட்டா. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார், மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, இப்போ ஏன்னா கொல்கத்தா வந்து சென்சேஷனலாக இருக்கு இல்லையா, அதனால் அதனுடைய கட்சி தலைவர் யாருன்னா வந்து மம்தா பானர்ஜி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் யார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ CM எல்லாம் எலெக்ட் ஆகிறாங்க இல்லைங்களா புதுசாக, அருணாச்சல் பிரதேஷ், அசாம், சிக்கிம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், இங்கெல்லாம் வந்து எலெக்ட் ஆனாங்க இல்லையா, அந்த CM எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எதுக்கு போட்டாங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எதுக்கு போட்டாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எதுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள். ஓகேங்களா. சட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய குற்றவியல் சட்டங்களை இப்போ ரீசெண்டாக மாற்றிட்டாங்க, அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து முக்கிய நியமனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலே வரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பெண்மணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்து டேரெக்டாக என்ன ஆயிருக்காங்கன்னா IAS ஆயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி செபினுடைய தலைவர் யாருன்னா மாதவி பூரி பூஜ், அவங்க செபின் முதல் பெண் தலைவர். அதே மாதிரி ரயில்வேனுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா வந்து ஜெயவர்மா சின்ஹா. அதே மாதிரி வந்து வந்து CSIR முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா N கலைசெல்வி அப்படின்றலாம் வந்து போனால் இந்த மாதிரி முதன்மைகள் இவங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் பாருங்கள். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கடுத்து அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, SI யூனிட்ஸ் தான். SI யூனிட்ஸ்னால் வந்து என்னன்னு தெரியும், ஓகேங்களா, சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஒர்க் எனர்ஜி பவர், இதிலிருந்து வந்து பண்ண கொஸ்டின் கேட்குறாங்க. பவரில் என்ன, அது ஹார்ஸ் பவர் என்ன, ஒரு குதிரை திறன் எவ்வளோ அப்படின்னாலாம் கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோனா 746 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது.
ஆசிட் பேஸ் சால்ட் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஷின். அமிலம் காரம் உப்பு கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபார்முலா என்ன, சிம்பிள் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பனினுடைய அணு எண் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜனுடைய அணு எண் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷின். இதெல்லாம் கூட கொஷின் கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஓகேங்களா, சலவை சோடா எது, சமையல் சோடா எது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதனுடைய வேதியியல் பெயர்கள் என்ன அப்படின்றலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஷின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை வரிசை இருக்குது, என்னென்ன தொகுதிக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஷின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் மற்றும் செல் உறுப்புகள், செல்லை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லா கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைசோசோம்ஸ் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்கொலை பைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் கிங்டம்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது. ஓகேங்களா, இந்த மொனிரா இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளான்ட் கிங்டம் மொத்தம் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் கிங்டம்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசநோய் டிபியை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எது, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வைரஸா. எய்ட்ஸ் நோய் என்னது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்றலாம் கேட்பாங்க. மலேரியா என்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டோசோவா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், இது ரொம்ப முக்கியமானது. விட்டமின் ஏ, பி, சி, அதுக்கடுத்து டி, இ, கே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. மொத்தமே 6 தான் இருக்குது. அதில் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது வந்து 2, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பில் கரையக்கூடியது. அதனுடைய அறிவியல் பெயர்கள் என்ன, அது எது குறைபாட்டால் வருகிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரங்களை பற்றி கொஷின் கேட்குறாங்க. உரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா எதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உரங்களை பற்றி என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்சிஎம் HCFல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின். எல்சிஎம் HCF உங்களுக்கு தெரியும், மீசிமா மீப்போவா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, 2 கொஷின். டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பெர்சன்டேஜ், ஓகேங்களா, நேரம் மற்றும் வேலையில் 4 கொஷின். பெர்சன்டேஜ் சதவீதத்தில் 4 கொஷின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, தனி வட்டி கூட்டு வட்டியில் எவ்வளோ கொஷின், 1 கொஷின். சிம்பிளிஃபிகேஷன்னா சுருக்குக, அதிலிருந்து 1 கொஷின். மென்சுரேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவீடுகள், நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அளவீடுகள், வடிவியல் அளவீடுகள், முக்கோணவியல் இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. எத்தனை கொஷினா, 2 கொஷின். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா பெர்சன்டேஜ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதிலிருந்து எவ்வளோ கொஷினா, 3 கொஷின். ஆவரேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா சராசரி, இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின். இதை தாண்டி சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஷின்ஸ் கேட்கறதுலன்னு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்குறாங்க, அதுலேயும் கேட்பாங்க. அதனால அதையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிரர் இமேஜ் 1 கொஷின். கோடிங் டிகோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ். அனலாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின். பேப்பர் கட்டிங், ஓகேங்களா, அந்த பேப்பர் கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின். சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்னா, 4 கொஷின். ஓகேங்களா, சீரீஸ்னா நம்பர் சீரீஸ் இருக்குது, ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சீரீஸ்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா 4 கொஷின். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னா 2 கொஷின். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து 2 கொஷின். இங்கிலீஷ் டிக்ஷனரி, அந்த வார்த்தைகளை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கொஷின். பிக்சர் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின். டைஸ் பகடைகள்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னா 1 கொஷின். சிலாஜிசம்ல இருந்து 1 கொஷின். பிளட் ரிலேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் பேப்பர் அனலைசஸ். ஸோ இதற்கான PDF லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் 3 கிளைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா SSC GDக்கான நியூ பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அவைலபிள் இருக்கு, போத் பைலிங்குவல், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அவைலபிள் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே படிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ அதை வாங்கி படித்து நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.